இடம்பலம் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம தொடர்ச்சியா பிக் பாஸ் நிகழ்ச்சி ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். நேற்று நடந்த விஷயங்களாகட்டும், இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள் ரெண்டுமே பேச போறோம். ஸோ நேற்றுக்கு இந்த ஸ்கூல் டாஸ்க்லாம் முடிஞ்சு யார் பெஸ்ட் பர்ஃபார்மர், யார் ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி ரெண்டு விதமான கேட்டகரியில நீங்க செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பெஸ்ட் அண்ட் வர்ஸ்ட் செலெக்ஷன் முடிஞ்சது. அதுக்கப்புறம் அந்த ஐஸ்கிரீம் டாஸ்க் ஏதோ நடந்தது. அந்த ப்ரொமோஷனல் டாஸ்க், அதுவும் சில சபரிக்கும் பார்வதிக்கும் சில முரண்கள் இருந்ததை நான் பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் பெஸ்ட் பர்ஃபார்மர் ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மராக இருக்கிற ரெண்டு பேரை ஜெயிலுக்கு அனுப்ப சொல்லியிருந்தாங்க. அதுவும் அனுப்பியிருந்தாங்க. 200 பாசிகள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க் எல்லாம் வேற கொடுத்துருந்தாங்க அவங்களுக்கு. ஸோ அதை தாண்டி இன்னைக்கு விஜய் சேதுபதி சில ரோஸ்டுகள் பண்ணியிருக்காரு, எஃப்ஜேவையும் வியானாவையும் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் இருக்கு. எலிமினேஷன் பல்வேறு குழப்பங்கள் இருக்கிறதையும் பார்க்க முடியுது எலிமினேஷன்ல. ஆரம்பத்துல ஒரு நியூஸ் வந்தது நம்மளுக்கு. அதுக்கப்புறம் எலிமினேஷனே கிடையாது அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ என்ன அப்படிங்கிறது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. அண்ட் ஏன் தொடர்ச்சியா பிக் பாஸ் மேனேஜ்மெண்ட் ஒரு சிலர் காப்பாத்திக்கிட்டே இருக்காங்க, ஏன் அவங்களெல்லாம் வெளியில அனுப்ப மாட்டேங்கிறாங்க, பிரதீப் முல்ராய் அவர்கள் ஏன் யாருக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு கேள்வி தொடர்ச்சியா எழுது. ஸோ இதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். நான் உங்க ஹரிஷ் முகலை பேசுறதுக்காக பிரியவர்கள் இருந்திருக்காங்க. வணக்கம் ஹரிஷ். நீ சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் அந்த கனி மேட்டருக்கு போகலாம். எதுக்கு கனியை காப்பாத்துறாங்கன்றதுல this is the செகண்ட் டைம் இது நடந்துட்டு இருக்கு. நான் கனியை மட்டும் சொல்லல, நான் ரம்யாவையும் சேர்த்து சொல்லலாம். ரம்யா, ஓகே. பட் இது செகண்ட் டைம் கனிக்கு ஒரு இது வருது அப்படின்றப்போ என்ன ஒரு உந்துதல் அப்படின்றது தான் எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு, எனக்கு பர்சனலா இப்ப நான் எவ்வளவு திட்டினாலும் ஓகே, பட் நான் கனியை பார்க்கல. நான் கனியோட பசங்களை, அவங்க ஹஸ்பண்ட, அவங்க அப்பாவை பார்த்துட்டு நான் சொல்றேன், எலிமினேட் பண்ணி வெளியில அனுப்புறது அவங்க ஃபேமிலிக்கு நல்லது. இது அவங்க கேம்ல ஒரு போட்டி, ஒரு கண்டஸ்டன்ட் அந்த மாதிரியே நான் பேசல. அநியாயமா ஒரு ஃபேமிலி கொலாப்ஸ் ஆக கூடாதுன்ற ஒரு நல்ல எண்ணத்துல பேசிட்டு இருக்கேன். வெளியில சோசியல் மீடியா பார்த்தனாக்கா வேற விதமா இதாயிட்டு இருக்காது. எஃப்ஜே கூட அவங்க இருக்கிறது அந்த நெருக்கமெல்லாம் வேற மாதிரி அது இது போயிடுச்சு. அது ஆக்சுவலி அந்த அந்த நேம் டேக கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்றதுக்கு இன்னும் ஒரு வாரம் வாய்ப்பு கொடுக்குறாங்களோ என்னமோ, அது தெரியல. பட் அதை யூஸ் பண்ணிக்குவாங்களா அப்படிங்கறத கேள்விக்குறி. கண்டிப்பா. இது எஃப்ஜேவோட அவங்க அந்த இருக்கிறத நானும் என்னோட சோசியல் மீடியால போட்டிருக்கேன். நான் போடல அப்படின்னு சொல்ல வரல, நானும் போட்டிருக்கேன். ஏன்னா நான் எதுவும் மார்பிங் பண்ணியோ இல்ல இது பண்ணியோ போட்டோஷாப் பண்ணியோ எல்லாம் போடல. அங்க நடந்த விஷயத்த அது அப்படியே எடுத்து போட்டோஸ் எடுத்து போட்டிருக்கோம், அவ்வளவுதான். பட் நேத்து என்ன ஆயிருக்குன்னா, அந்த மாதிரி கனிக்கு எகெயின்ஸ்டா இருக்கிறப்போ இதெல்லாம் ரிப்போர்ட் அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு கனியோட அந்த பேரை கெட்டு போற அளவுக்கு நேற்று சோஷியல் மீடியால ஃபுல்லா வைரல் ஆயிட்டு இருந்தது. ஏன்னா என்னோட போஸ்டே ரிப்போர்ட் அடிச்சுட்டு அதுக்கு ஏதோ வார்னிங் மாதிரி எனக்கு இது இட் ஹாஸ் பின் ரிப்போர்ட்டட் அப்படின்ற மாதிரி வந்துச்சு. அப்போ நான் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன். அது எப்படி ரிப்போர்ட் அடிக்கிறீங்க, இது இது நான் என்ன புதுசாவா இது பண்ணேன், அது ஆல்ரெடி இருந்த போட்டோ தானே, ஹவு கேன் யூ டூ இட்னுட்டு நான் ஒரு கொஸ்டின் ரேஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அந்த ரிப்போர்ட்டை ரிமூவ் பண்ணாங்க. ஸோ இது நிறைய பேருக்கு நடந்திருக்கு, நாட் ஓன்லி ஃபார் மீ, நிறைய பேருக்கு நடந்திருக்கு. ஸோ கனியோட ஃபேமிலிக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிடுச்சு. இதுக்கு மேல கனி அங்க இருந்தா ஃபேமிலிக்காகட்டும் பசங்களுக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆகும். ஏன்னா இப்ப இந்த ஏஜ் குழப்பமான ஒரு ஏஜ் பசங்களுக்கு. இந்த ஏஜ்ல எதை அக்செப்ட் பண்றது எதை இக்னோர் பண்றதுன்னு தெரியாத ஒரு வயசு. இந்த நேரத்துல இந்த மாதிரியான ஒரு இஷ்யூஸ் எல்லாம் வந்ததுனாக்க குழந்தைங்களோட ஃபியூச்சருக்கு நல்லது இல்லை. ஸோ அகத்தியன் சார் ஆகட்டும், திருவாகட்டும், எப்படியாச்சும் கனியை வெளியில பத்திரமா கொண்டு ஒரு ஃபேமிலியில சேர்த்து விடுறது பெட்டர்ன்றது தான் நான் சொல்லுவேன். பேசியிருப்பாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். மேனேஜ்மெண்ட் சைட்ல பேசியிருப்பாங்க. பட் இந்த பேட் நேமோட ஒரு பேட் இம்ப்ரெஷனோட வெளியில போவேனா அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் விஜய் டிவி மேனேஜ்மெண்ட். ஏன்னா ஏற்கனவே சிடபிள்யூசியில டைட்டில் வினரா இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ இன்னொரு நம்ம சேனல் நடத்துற இன்னொரு ஷோல அவங்களுக்கு ஒரு பேட் இம்ப்ரெஷன் இருந்துடக்கூடாது, அதனால ஒரு குட் இம்ப்ரெஷனோட அவங்களை வெளியே அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான்ல கூட இருக்கலாம். அது என்ன பிளான் பண்ணிருக்காரு அப்படிங்கிறது தெரியல இன்னும். இல்ல கரெக்ட், வாட் யூ சேயிங் இஸ் கரெக்ட். ஏன் இது சொல்றேன்னா, இப்ப நேத்திக்கு நடந்த ஒரு விஷயம், சபரி, எஃப்ஜே, வியானா, கனி எல்லாம் உட்காந்து பேசுறப்போ அன்வான்டா என் தம்பி என் தம்பி என் தம்பின்னுட்டு 4-5 வாட்டி ரிப்பீட்டடா அந்த எக்கோ வர மாதிரி சொல்லிட்டே இருக்காங்க.
ஸோ அவங்களுக்கே புரிஞ்சு போச்சு வெளியில வேற ப்ரொஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. மைட் பி ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்களா என்னன்றது தெரியாது. கனி எவிக்டட், ஷீ லெஃப்ட் த பிக் பாஸ் ஹவுஸ்ன்ற மாதிரி எல்லாம் வந்துச்சு நியூஸ் ஒரு 1 hour முன்னாடி. பட் இப்போ வந்துட்டு எலிமினேஷன் இல்ல ட்விஸ்ட்னு போடுறாங்க. ஸோ வி ஆர் நாட் ஷுர் அபவுட் இட் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நான் அந்த எவிக்ஷனை பத்தி நாங்க முடிச்சுக்கிறோம். அதர் திங் வந்துட்டு என்னன்னா, வர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லிட்டு எஃப்ஜே அண்ட் வினோத உள்ள அனுப்புறாங்க. என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு ஆனந்தமான ஒரு விஷயம் நடந்ததுன்னா, எல்லாருக்குமே டின்னர் அங்க ஜெயில் கிட்ட தான் நடந்தது. ஸோ இது ஒருவேளை பார்வதிக்கு நடந்திருந்தாலோ கம்ருதீனுக்கு நடந்திருந்தாலோ இந்த மாதிரியான விஷயங்கள் இல்ல, வெறும் வினோதும் வேற யாருன்னா இருந்திருந்தாலோ இந்த மாதிரி ஒரு விஷயம் அந்த இடத்துல நடந்திருக்குமா? ஸோ எஃப்ஜேன்றதுனால ஒட்டுமொத்த கிச்சனுமே வந்துட்டு இங்க ஜெயிலுக்கு வந்துருச்சு. எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம் அப்படின்றது தான் சொல்றேன். இப்போ நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா? உங்க வீட்டுல கூட்டிட்டு போயிட்டு நீங்க வந்துட்டு நான் பெட்ரூம்ல சாப்பாடு போடுங்க, பூஜை ரூம்ல சாப்பாடு போடுங்க, எங்க வேணா போட்டுக்கோங்க, அது வந்துட்டு யாரோட பிரச்சனையும் கிடையாது. திஸ் பிக் பாஸ் ஹவுஸ் வந்துட்டு ஒரு யூனிக் பிளேஸ் ஃபார் தீஸ் பீப்புள். எல்லா கான்டெஸ்டன்ட்டுக்கும் வந்துட்டு அது ஒரு காமனான ஒரு பிளேஸ், எல்லாருக்கும் உரிமை இருக்கிற ஒரு இடம். அந்த இடத்துல எல்லாருக்குமே உரிமையான விஷயங்களை ஒருத்தருக்காக மட்டும் வந்துட்டு நீங்க அந்த கரண்டியை பிடிச்சிட்டு அந்த ஒருத்தருக்காக மட்டும் ஃபேவரட்டிசம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாக்கா அது எந்த வகையில நியாயம்ன்றதுதான். உங்க சாப்பாடு பண்ணினா யாரும் கேள்வி கேட்க போறது இல்ல. இது பிக் பாஸோட சாப்பாடு. இதை வந்துட்டு நீங்க எப்படி நீங்க ஒருத்தருக்கு அந்த மாதிரி எல்லாம் ஒரு பார்ஷியாலிட்டி பயாஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்றது எனக்கு தெரியல. ஜெயில் டாஸ்க் கூட வந்துட்டு இப்போ கனி எதுக்கு எஃப்ஜே மேல அவ்வளோ பொசிசிவா இருக்கணும்ன்றது தெரியல. நான் வியனாவை தான் பண்ணிருப்பேன், அப்புறம் இவங்க 2 பேரும் ஒன்னா ஜெயிலுக்கு போயிடுவாங்கன்னுட்டு தான் நான் வினோத இது பண்ணேன். எனக்கு தெரியல என்ன பண்ற நீ அப்படின்றது தான் புரியல. யாருன்னா எக்கேடு கேட்டு நான் போட்டேன், உன் வயசு என்ன? என்ன ஏஜ் இஸ் அ நம்பர், ஏஜ் இஸ் அ நம்பர்னுட்டு நம்ம சொல்றது வந்துட்டு நாம வந்து அழுந்திட கூடாது, நாம கீழே போயிடக்கூடாது, ஐயோ நமக்கு வயசாயிடுச்சு வயசாயிடுச்சுன்னு சொல்லிட்டு நாமளே நம்மளை டிகிரேட் பண்ணிட்டு நம்ம என்ன சொல்றது ஒரு கிரேவ்யார்டை நமக்கே வந்துட்டு ரெடி பண்ண கூடாதுன்றதுக்கு தான் நம்ம ஏஜ் இஸ் ஜஸ்ட் நம்பர்னு சொல்றோம். பட் வாட் யூ ஆர் டூயிங் இஸ் டோட்டலி வந்துட்டு என்ன சொல்றது எல்லாத்துக்குமே ஒரு அகெயின்ஸ்டான ஒரு விஷயம் நீ பண்ணிட்டு இருக்க. இதுக்கு வந்துட்டு ஏஜஸ் நம்பர்ன்னு சொல்லாத. உன் குழந்தைங்களோட முகம் உனக்கு ஒவ்வொரு தடவையும் வந்து வந்து போகணுன்றது தான் வந்துட்டு என்னோட இது. ஏன்னா நாங்க எல்லா தாயுமே வந்துட்டு தான் ஒண்ணு தன்னோட என்ன சொல்றது ஒரு சுயநலத்துக்காக ஒரு விஷயம் செய்யறப்ப கூட வந்துட்டு நம்ம குழந்தைங்களோட ஃபியூச்சர் என்ன ஆகும் அப்படின்னு யோசிச்சுதான் ஒவ்வொரு தாயும் ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்பான். ஸோ எனக்கு வந்துட்டு தெரியல, ஒருவேளை நம்ம சினிமா ஃபீல்ட்ல இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு மெதப்பில் இருக்காங்களா என்னன்னு தெரியல மதர் தெரசா. ஸோ திஸ் இஸ் நாட் அட் ஆல் ஃபேர் அப்படின்றது தான் சொல்றேன். பெஸ்ட் பெர்ஃபார்மர்ல எனக்கு தெரிஞ்சு அவங்க ஏன் வந்து வினோத் சூஸ் பண்ணாங்க அப்படின்னா, வினோத் வந்து இஸ் க்ளோஸ் டு சாண்ட்ரா, திவ்யா, பார்வதி இவங்களோட க்ளோஸ். ம் பெஸ்ட் பெர்ஃபார்மர்ல வந்து அவங்களுக்கு தேவையான ஒருத்தரை வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர் கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணாங்க. பட் பார்வதி ரம்யாவை அந்த விஷயத்துல வந்து நாமினேட் பண்ணி பெஸ்ட் பெர்ஃபார்மர் இவங்க சைடு கிடைக்க விடாம பண்ணிட்டாங்க. ரம்யா ம் மேல அவங்களுக்கு ஒரு கோவம் இருக்கு, அவங்கள நாமினேட் பண்ணிட்டாங்கிற ஒரு கோவம். இன்னொன்னு அந்த குரூப்ல இருந்து வெளியில போறாங்க ரம்யா அப்படின்னு ஒரு கோவம் இருக்கு. ஸோ அந்த கோவத்தினால ரம்யாவுக்கு அகேன்ஸ்டா எதா பண்ணணும், பார்வதிக்கு அகேன்ஸ்டா தான் பண்ணணும். அந்த குரூப் பார்வதி, திவ்யா, சாண்டா இவங்களுக்கு அகேன்ஸ்டா அதை பண்ணோம்னா வினோத்தை சூஸ் பண்ண மாதிரி தான் நான் பாக்குறேன். நான் டிட் ஃபார் டேட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் பாக்குறேன். ஓகே. திங் வந்துட்டு டாஸ்க் படிக்கிறதுக்கு பார்வதியை பிக் பாஸ் கூப்பிட்டப்போ கனி என்ன புலம்புறாங்க, என்ன நாங்களாம் தமிழ் படிக்க மாட்டோமா, பிக் பாஸ் எதுக்கு வந்துட்டு ஒவ்வொரு தடவையும் பார்வதியை கூப்பிடுறாங்கன்னு. எனக்கு தெரியல இது யாரோட யார் போட்டி போடுறது, இதெல்லாம் வந்துட்டு ஒரு இல்லைங்க, குழப்பான. உங்களுக்கு அந்த டாஸ்க்ல வந்து வார்டன், அசிஸ்டன்ட் வார்டன் 2 பேர் தான் பார்க்கணும் எல்லா வேலையும். ம் அசிஸ்டன்ட் வார்டன் வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மர்னு சொல்லிட்டீங்கன்னா, ஸோ அப்ப அந்த இடத்துல வந்து அவருக்கான தண்டனை கொடுக்க வேண்டிய நபரா வார்டன் தான் இருப்பாங்க. ஆமா அப்போ அந்த வகையில எனக்கு தெரிஞ்சு பார்வதி சூஸ் பண்ணதெல்லாம் கரெக்டாக தான் நான் பார்க்குறேன். பிக் பாஸ் சூஸ் பண்ணிருந்ததெல்லாம் கரெக்டாக தான் நான் பார்க்குறேன். ஆமா இது பொறாமையில் ஏதோ பேசுன மாதிரி இருக்கு கனி பேசுனதாலும். அதான் சொல்றேன், யார் கூட நீ இது பண்றன்னு கேக்குறேன் நான். உனக்கு அது ஒரு மெச்சூரிட்டி லெவலே இல்லையா உனக்கெல்லாம் அப்படின்றதுதான் நான் கேக்குறேன். நானு ரொம்ப கேவலமா இருந்தது அது. ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு தேடி வரதுக்கு முன்னாடி நம்ம பறிக்கணும்ன்றது ஒரு பக்கம் ஓகே தான்.
ஆனா இது வந்து அவர் பிக் பாஸ் செலக்டிவா ஒவ்வொருத்தருக்கும் எல்லாருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டு தான் இருக்காரு. அப்ப நீ படிக்கிறப்ப எல்லாம் எல்லாரும் புலம்பிட்டு இருந்தாங்களா, கனி ஏன் படிக்கிறான்னு சொல்லிட்டு? இல்ல உனக்கு அந்த இது தமிழம்மா கொடுத்தாங்களே, அதுக்கு யாருன்னா புலம்புனாங்களா? உனக்கு கொடுத்த ரோலை நீ ஒழுங்கா பண்ணு. அடுத்தவங்களுக்கு வரத வந்துட்டா அது கூட பார்வதின்றதுனாலதான் அந்த பிரச்சனையே வருது. வேற யாருன்னா இருந்தாக்க அந்த பிரச்சனை வராது. ராஜமாதா இது நல்லாவே இல்ல. பார்வதியை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கெல்லாம் நீங்க இருக்கீங்க அப்படின்றதுதான் வந்துட்டு ரொம்ப அசிங்கமா இருக்குன்றத நாங்க சொல்லிக்கிறோம். நாங்க இதுல பாரு, பியானா வந்து அந்த டாஸ்க்ல சொல்றேன் நான். அந்த அம்மா போட்டுட்டு அது GOMMA நட்டுன்னு போட்டு வச்சிருக்கு அந்த பொண்ணு. இப்போ இதுக்கு என்ன பண்றாங்க, பிரஜன் வந்துட்டு என்ன சொல்றது, இது ரொம்ப தவறான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு. இதே பார்வதியை எவ்வளவு பண்ணிருக்காங்க, இதுக்கெல்லாம் வந்துட்டு அந்த பிரின்சிபல் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்க மாட்டாரா? வை கனி இப்ப இது வந்துட்டு ஒரு அன்பு கேங்ல ஐக்கியமாக்கி பார்வதி வந்து வார்டன், நான் மறுபடியும் சொல்றேன், பார்வதி வார்டன். அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடத்துல பிரின்சிபல் கிடையாது, மேனேஜ்மெண்ட் இருக்கு. மேனேஜ்மெண்ட்னா பிக் பாஸ் தான் அந்த ஸ்கூல் டாஸ்க் உடைய மேனேஜ்மெண்ட்ல பொறுப்பு இருக்காங்க. அவங்க தான் வந்து இதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். இவர் பிரின்சிபலா அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்படி இருக்கிறப்ப பிரச்சனை அதான் பண்றாரு. வியானா ஏதாவது தப்பு பண்றாங்கன்னா அதை கேட்பாரு. சாண்ட்ரா தப்பு பண்ணாங்கன்னா கேட்கலாம். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது தப்பு பண்ணாங்கன்னா கேட்கலாம். இவர் வந்து பார்வதி எல்லாரும் டார்கெட் பண்றாங்கன்னு இவர் பார்வதிக்கு போய் நிக்க முடியாது. அந்த லெட்டர் டாஸ்க் வந்தப்ப கூட டீச்சர்ஸோட தான் இவர் போயாகணும். வாரனாவது இவர் போக முடியாது. வாரனாவது இவர் போனார் அப்படின்னா தனியா தெரியும். ஓகே, இப்ப இது வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸுங்க எல்லாம் ஒரு விளையாட்டு விளையாடிட்டு இருக்கும் போது எதுக்கு டீச்சர்ஸ் எல்லாம் இதுக்குள்ள இன்வால்வ் ஆயிட்டு எல்லாருமே ஒட்டுமொத்தமா பண்றாங்கன்றது எனக்கு தெரியல. ஆனா வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஒரு 2 பேர் 3 பேருக்கு வந்துட்டு பாத்திரம் தேய்க்கிறதே வந்துட்டு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். 12 பேருக்கு வந்துட்டு அவ்வளவு பெரிய பாத்திரங்கள்லாம் வச்சுட்டு அவங்க தேய்ச்சிட்டு இருந்தது, விடிய விடிய தேய்ச்சிட்டு இருந்தது. அதுக்கு எந்த அப்ளாஸுமே கிடைக்காம என்னமோ என்ன சொல்றது, அந்த அளவுக்கு அவளை கார்னர் பண்ணி பண்ணதெல்லாம் வந்துட்டு எல்லாருக்குமே ஹர்ட் ஆயிருக்கும். பட் அந்த அதுவும் பார்வதி ஹர்ட் ஆகல, பார்வதி அந்த ஹர்ட்டை வெளியில காட்டலன்றதுதான் வந்துட்டு ஒரு பெரிய விஷயமா இருந்தது. ஸோ என்ன சொல்றது, இதுக்கு வந்து விஜய் சேதுபதி அப்ரிஷியேட் பண்றதுக்கு மனசு வருதான்றது எனக்கு தெரியாது. பட் அப்ரிஷியேட் பண்ணித்தான் ஆகணும்ன்றத சொல்றேன். பண்ணிருக்காரு. இன்னைக்கு வந்து பார்வதி அப்ரிஷியேட் பண்ணிருக்காரு, கனியும் அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரு, பிரஜன் அமித் 2 பேரும் அவங்களுடைய ரோல் கரெக்டா பண்ணாங்க அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரு. ஸ்டூடெண்ட்ஸா பண்ண எல்லாரையும் அப்ரிஷியேட் பண்ணியிருக்காரு. எஃப்ஜேக்கும் ஏனாக்கு மட்டும் ரோஸ்ட். ஏன்னா 2 பேரும் வந்து நீங்க கேரக்டராகவும் இல்லை, நீங்க வந்து ஜோடி ஜோடியா சுத்துறீங்க, அதுக்கு பிக் பாஸ் வீடு வந்திருக்கீங்களாங்கிற ஒரு கேள்வியும் கேட்டுக்கிறதா தகவல் இருக்கு. அண்ட் மோர் ஓவர் எஃப்ஜே கேப்டனாவும் இந்த வாரம் ஒண்ணுமே செய்யல. அப்புறம் எதுக்கு நீ கேப்டனா நீ செலக்ட் ஆனா, அப்புறம் எதுக்கு நீ கேப்டனா ஜெயிச்சு வந்த? இந்த ஒரு வாரம் நீ வீட்டுல நடக்கிற எந்த பிரச்சனைக்காக நீ வாய்ஸ் அவுட் பண்ணான்னு கேட்டிருக்காரு விஜய் சேதுபதி. கரெக்டா தான் பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன். நீங்க எஃப்ஜேக்கும் வியானாக்கும் அவர் பண்ண ரோஸ்டிங் என்னை பொறுத்தவரை கரெக்டா தான் இருக்குன்னு நான் பார்த்தேன். ஓகே, ஸோ எனக்கு தெரியல, பட் ரோஸ்டிங் இருந்தது அப்படின்றத பார்த்தேன். அந்த ப்ரொமோலையும் வந்துட்டு செகண்ட் ப்ரொமோல வந்து எம்ஜேவை கேள்வி கேட்கறது, நீ தலையா என்ன பண்ணன்னு கேட்குறப்போ, இல்ல சார் இது நான் தலையா பண்ணணுமான்னு தெரியல, அது இதுன்னு மழுப்புறப்ப நீ சொல்றது மழுப்பல் நட்டுன்னு ஊருக்கே தெரியும்ன்றத சொன்னாரு. ஓகே ஃபைன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நான் 2 பேரையும் கேள்வி கேட்டிருக்காரு. வியனா வந்து பிக் பாஸ் கொடுத்த அந்த லெட்டரை நீங்க எப்படி கிளிக்கலாம், அதுக்கான அதிகாரம் உங்களுக்கு யார் கொடுத்தது அப்படின்னு கேட்டிருக்காரு. 2வது அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட் அப்படின்னு நீங்க உங்களை காட்டிக்கிட்டீங்கன்னா அதை மக்கள் ரசிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்டா நீங்க இருக்கிறதுல என்ன பெருமை இருக்கு உங்களுக்குன்னு கேட்டிருக்காரு. ஸோ கேள்வி கேட்கறது எனக்கு தெரிஞ்சு ஓகே, கரெக்டாக தான் பண்ணியிருக்காரு. பட் அது எடிட்டிங் டீம் அதை எப்படி பண்ண போறாங்கன்னு எனக்கு இன்னும் தெரியல. ஓகே, ஸோ இதுதான் நானும் கேள்விப்பட்டது. இதுதான் நீங்க 2 பேருக்கு ரோஸ்ட் இருக்கு அப்படின்றது. பட் எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு விக்ரம்க்கும் வந்துட்டு ஒரு இது கொடுத்துருக்கணும். ஏன்னா வந்துட்டு கிரெடிட் எல்லாம் வந்து ஒரு உழைப்ப வந்துட்டு எடுக்கக்கூடாது, ரத்தத்தை உரியக்கூடாதுன்றது தான். நீங்க வேற எதெல்லாச்சும் விளையாடுங்க, பட் அது என்ன சொல்றது, விடிய விடிய ஒரு பொண்ணு வேலை செய்திருக்கப்போ அது வந்துட்டு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாக்கா ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஒரு உழைப்பாளிய வந்துட்டு அசிங்கப்படுத்துறது, அவமானப்படுத்துற ஒரு விஷயம் அது. எனக்கு தெரிஞ்ச விக்கல்ஸ்க்கு வார்னிங் கொடுக்கணும்ன்றது தான் இந்த விஷயத்துக்காக. ஸோ இவங்க லைட்டர் டோன்ல எடுத்துட்டு போயிடுவாங்க, அதனால ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிறேன் நான். வேற என்ன இருக்கு ஹரிஷ் நடந்தது?
வேற எதுவும் இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஐஸ்கிரீம் டாஸ்க்னு அந்த ஸ்பான்சர் டாஸ்க் ஒன்று நடந்தது. ஐஸ்கிரீம் டாஸ்க்ல வந்துட்டு பார்வதி கேம் எனக்கு பிடிக்கல. இப்போ கம்ருதீன் வந்துட்டு அரோரா சொல்லியாச்சு, அரோரா வந்து கம்ருதீன் சொல்லியாச்சு. ஸோ இவங்க என்ன பண்றாங்க, கம்ருதீனை வெறுப்பேத்துறதுக்காக சபரியை இது பண்றாங்க. சரி, நீ அதோட நீ கொடுத்து முடிச்சாலும் பிரச்சனை. ஏன்னா சபரி பேர் சொல்றப்ப கம்ருதீனுக்கு முகம் மாறிடுச்சு. சரி, நீ அதோட நீ பிரச்சனையை முடிச்சிருக்கலாம். அவனும் சிங்கிள் நானும் சிங்கிள்ன்றது வந்துட்டு அது சபரி கொஞ்சம் உஷாராயிட்டான் அந்த விஷயத்துல. இல்லை, அது இது சபரி வேண்டாம். உஷாரானதை விட வெளியில வேற ஒரு உஷார் ஆயிடுச்சு, வேற ஒரு மேட்ரு ஒன்று உஷார் ஆயிடுச்சு. நேற்று ம். ஃபுல்லா சோஷியல் மீடியால அவங்க கதை ரொம்ப என்ன சொல்றது, வரிசையா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு போஸ்ட் வரிசையா பார்த்துட்டு இருந்த ஒருத்தவங்களோட போஸ்ட். சபரிக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க, ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க அவங்க. அவங்க வந்து சபரிய என்ன சொல்றது, பாராட்டவும் செஞ்சிருக்காங்க, விஜய் பார்வதியோடைய செயலை கண்டிக்கவும் செஞ்சிருக்காங்க அந்த ட்வீட்ல எல்லாம் நான் பார்த்தப்போ. ஸோ ம். அவன் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம், கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம் அது. ஓகே, ஓகே, ஓகே. அந்த காட் இட். இதுக்குள்ள போகல. பட் சபரிக்கு ரொம்ப வேண்டப்பட்ட நபர் அவங்க. அவங்க தன்னுடைய ட்விட்டர் பேஜ்ல வந்து, ட்விட்டர் அக்கௌண்ட்ல வந்து அவ்வளவு போஸ்ட் போட்டிருக்காங்க. லாஸ்ட் 1 ஹவருக்கு ஒன்ஸ் ஒரு போஸ்ட் வந்துட்டே இருந்ததுன்றது. ஸோ இது வெளியிலும் தவறாக தான் பார்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். அண்ட் விஜேனா விஜே ஓகே, அது பிரச்சனை இல்லை. நீயும் சிங்கிள் நானும் சிங்கிள்னு சொல்றதெல்லாம் அது தப்பு அது. என்ன மாதிரி? நீ அவனை வெறுப்பேத்தணுன்றதுக்கு இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்றதுதான். இதுல பாரு, திஸ் ஃபெல்லோ, நான் ஆரம்பத்துல இருந்து பார்வதியை மென்ஷன் பண்றப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன், இஃப் கம்ருதீன் இஸ் அ சாய்ஸ்னாக்கா அது பேட் சாய்ஸ்ன்றது தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவனுக்கு என்னன்றதே அவனுக்கு புரியுறது இல்ல. இப்ப நீ கூப்பிட்டு வந்துட்டு ஒன்னு சொன்னேனாக்கா அதை செய்வான், நான் கூப்பிட்டு ஒன்னு சொன்னேனாக்கா அதை செய்வான். அது அந்த மாதிரி ஆளு. ஒரு செல்ஃப் டிசிஷன் எடுக்கிறதுக்கோ இல்ல வந்துட்டு ஒரு நல்ல விஷயத்த வந்துட்டு கிரகிச்சுக்கிறதுக்கோ வந்துட்டு அவனுக்கு அந்த அளவுக்கு பக்குவம் பத்தாது அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். இப்ப என்னன்னா, இது முடிச்சுட்டான். அங்க உள்ள வந்துட்டு சபரி, விக்ரம் எல்லாம், வினோத் எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது என்ன சொல்றான், இல்ல அரோராட்ட பேசிட்டு இருக்கப்போ அரோரா வந்துட்டு அவரு வினோத் அண்ணா கிட்ட போய் பேசு, விக்கல்ஸ் கிட்ட பேசு, சபரி கிட்ட பேசுன்னுட்டுன்னு அனுப்புவா. எனக்கு அவகிட்ட அந்த இது இருக்கு. பட் பார்வதி கிட்ட நான் பேசுறப்பெல்லாம் வந்துட்டு அவன் இப்படி பண்ணான்டா, இவன் அப்படி பண்ணான்டான்னுட்டுன்னு அந்த புலம்பல் இருக்கு. அண்ட் வந்துட்டு நீ இப்படிதான் பண்ணணும்னுட்டுன்னு இது பண்றாங்கன்றது. அப்ப இவ்வளவு நாள் தெரியலையா? இப்ப அந்த பொண்ணு சும்மா தானே இருந்தா, திவ்யா சாண்ட்ரா கூட. நீ எதுக்கு திரும்ப வந்துட்டு இல்ல எனக்கு பொசசிவ் ஆகுதுன்னுட்டு எதுக்கு திரும்பி வந்த? முதல்ல திஸ் இஸ் நாட் த பிளேஸ் ஃபார் தட்ன்றது ஒண்ணு. நீ பெண்களோட எமோஷன்ல ஏன் விளையாடுறன்னு கேக்குறோம். உனக்கு வந்துட்டு என்ன பண்ணணும்ன்றது வந்துட்டு முடிவெடுக்கிற திறன் இல்லைன்னா அடுத்த பெண்களோட உணர்ச்சிகளோட ஏன் விளையாடுற? இப்ப அந்த பொண்ணு பொசிசிவ் ஆகுறானாக்க விட்டுடு அந்த பொண்ணை. சும்மா எதுக்கு அவளை போட்டு இப்படி என்ன என்ன பண்றேன்னா, அவளை ஃப்ரீயா விடுறேன்ற பேர்ல கயிறு உன்கிட்ட வச்சுக்கிற. அந்த பொண்ணு எவ்வளவு விலகி போறாளோ அப்ப நீ பிடிச்சு பிடிச்சு இழுத்துட்டு இருக்க. தட்ஸ் நாட் ஃபேர்ன்றது தான் சொல்றேன். அது என்ன பண்ணிட்டு இருக்கான், இவன் என்ன பண்றான்னு தெரியல. இதுல வந்துட்டு குறை சொல்லிட்டு அரோராவை பெரிய இது மாதிரிட்டு உயர்த்துறதெல்லாம் வந்துட்டு ரொம்ப கேவலமா இருந்தது. ஏன்னா இப்ப அரோரா மாதிரி எல்லாம் யாரும் வர முடியாது. துஷார் வெளியில போனா அடுத்த செகண்ட் கம்ருதீன் வெளியில போனாக்கா அடுத்த செகண்ட் இன்னொருத்தர் போற மாதிரி எல்லாம் வந்துட்டு அந்த டேலண்ட் யாருக்கும் வராதுதான் உண்மையிலேயே. அவங்க அவ்வளோ டேலண்டட்ன்றப்போ வந்துட்டு கோ ஸ்டிக் ஆன் இட் அப்படின்றது தான் நாங்க சொல்றோம். நாங்க இதுல வந்துட்டு நான் அரோரா கிட்ட பேசுறப்போ வெளியில போயிட்டு கண்டினியூ பண்ணிக்கலான்னுட்டு இவன் பேசுறான். பேசிட்டு என்ன சொல்றான், என்ன சொல்றது, அங்க வெளியில போயிட்டு பிரேக்கப் பண்ணிட்டு போயிட மாட்டியே அப்படின்ற மாதிரி ஏதோ கேக்குறான். சோ எனக்கு தெரியல அவன் என்ன சொல்றது, ரெண்டு அப்படின்ற மாதிரி இதை காத்து நான் வாக்குல ரெண்டு காதல் ஆரம்பத்திலே பண்ணிட்டு சொன்னேன், இருக்கானா தெரியல. பார்வதியோட கமருதீன் சேர்றது பார்வதிக்கு ஒரு பெரிய மைனஸ் இருக்குன்னு நான் சொன்னேன் ஆரம்பத்தில். கண்டிப்பா, கண்டிப்பா. அதுதான் வந்து நடந்திருக்கு. பட் என்னன்னா, கமருதீன் அவருடைய கேமையும் ஸ்பாயில் பண்ணி வச்சிருக்காரு. அவங்க 2 பேர், பார்வதி அவரோட 2 பேரோட கேமையும் ஸ்பாயில் பண்ணி வச்சிருக்காரு. அரோரா கொஞ்சம் தெளிவா மூவ் ஆன் ஆகுறாங்க. இந்த இடத்துலயும் உனக்கு வந்து நான் பெரிய லெவலில் சப்போர்ட் கொடுக்க மாட்டேன், பட் இந்த மாதிரி நீ லவ் கார்டன் பண்றதா இருந்தா நீ என்கிட்ட வராதங்கிற அந்த ஒரு தெளிவு அரோரா கிட்ட இருக்கு. பார்வதி கிட்ட அந்த தெளிவு இல்லை. ம். அவங்க எதிரையோ போய் வாண்டா போய் மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்கு அவங்க. மாட்டிக்கிறான். அது ஏன் அப்படின்னு எனக்கு தெரியல. ஒரு ஒரு சப்போர்ட் தேவை, அதான் இல்லைன்னு நான் சொல்லல. பட் அதுக்காக வந்து நீங்க கம்ப்ளீட் சப்போர்ட்டா வச்சுக்கிறது அப்படிங்கிறது எனக்கு என்ன பொறுத்தவரை அது பார்வதிக்கு அது ஒரு இன்னொரு டிராபேக்கா தான் இருக்கும். ஓகே. இதுல இன்னொரு விஷயம், அந்த பீட்ரூட் போட்டு ஏதோ ஒண்ணு செய்யறாங்க அமித் அண்ட் பார்வதி. விக்ரம் வந்துட்டு அந்த அளவுக்கு இல்ல, எனக்கு வேண்டாம், எனக்கு வாந்தி வர மாதிரி இருக்கு. பீட்ரூட் சாப்பிட மாட்டியா நீ?
இதுல என்ன பீட்ரூட்டை வந்துட்டு ஜூஸாவும் சாப்பிடலாம், சாப்பாட்டுக்கும் வந்துட்டு நீ என்ன சொல்றது சாப்ஸ் மாதிரி பண்ணி சாப்பிடலாம், பொரியல் பண்ணி சாப்பிடலாம், எல்லாமே பண்ணலாம். ஏன்னா பண்ண பீட்ரூட்ல மாதிரி பீட்ரூட் அல்வாவும் பண்ணலாம், தாராளமா பீட்ரூட் என்ன வேணா கேசரி பண்ணலாம். பண்ணலாம். உனக்கு எப்படி அது வாந்தி வரும் அது உனக்கு பீட்ரூட் சாப்பிட்டாக்கா? இல்ல இது எனக்கு பீட்ரூட் இது ஆகுது எனக்கு முட்டை வேணும்னுட்டுன்னு கேக்குற. சரி அமுத்து வந்துட்டு நான் பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு கோச்சிட்டு இல்ல வேண்டான்னு போறது. அப்புறம் மறுபடியும் தட்டை எடுத்துட்டு வந்து சாப்பாடை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சாப்பிடுறது. என்ன மாதிரி இதுன்றது தெரியல. நான் என்ன சொல்றேன், ஒருத்தர் வந்துட்டு இத்தனை பேருக்கு பண்றப்போ ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கணும். ஓகே, கஷ்டப்படுறாங்க, இத்தனை பேருக்கு ஏதோ ஒன்று செய்யறாங்க அப்படின்னு. இதுல திவ்யா வந்துட்டு எனக்கு பூரி கிழங்கு வேணும்னாக்க யாரு திரட்டுறது யாரு சுடுறது இது பூரி? இப்ப இட்லினா கூட ஓகே, உப்மானா ஓகே, இப்ப வெரைட்டி இந்த மாதிரி எதனா வந்துட்டு ஒரே இதுவா பண்றதுன்னா ஓகே. பூரினா மாவு பிசையணும், அதை வந்துட்டு உருட்டணும், திரட்டணும், எண்ணெயில பொரிச்சு எடுக்கணும், இவ்வளவு வேலை இருக்கு ஒரு பூரிக்கு. இதுக்கு உருளைக்கிழங்கு ஓகே ஃபைன். அது எப்படி கேட்குறாங்க மனசாட்சி இல்லாமன்றது எனக்கு தெரியல. விளையாட்டா கேட்டாக்க ஓகே ஃபன்னா எடுத்துக்கலாம். பட் தெரியல இது எப்படி இது திவ்யா ஏன் இவ்வளோ இதுவா போயிட்டு இருக்காங்கன்றதும் எனக்கு புரியல எனக்கு. ஸோ எல்லாமே வந்துட்டு அவங்கவங்க என்ன பண்றாங்கன்னு அவங்களுக்கே தெரியாம எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு இந்த எவிக்ஷன் ஒன்று தான் ஆசிலேட்டிங்ல இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் கனி எவிக்டட்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் நான். அதுக்கப்புறம் வந்து நோ எலிமினேஷன் சொல்றப்போ கொஞ்சம் வருத்தமா இருக்கு. தயவு செய்து இந்த நோ எலிமினேஷன் எல்லாம் சொல்லாதீங்கன்றதை தான் நான் கேட்டுக்கிறேன் நான். எலிமினேட் பண்ணி அனுப்புங்க, அவங்க ஃபேமிலியை அவங்க பார்க்கட்டும்ன்றது தான். வாட் இஸ் ஹரிஷ்? இப்போ வரைக்கும் நோ எலிமினேஷன் அப்படின்னு தான் வந்து நம்மளுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. அண்ட் அதை தாண்டி வந்து சாட்டர்டே எபிசோடில் எஃப்ஜே நிறைய கேள்வி கேட்டிருக்குன்னு பார்க்க முடியுது. அண்ட் ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மரை நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்டிருக்காரு விஜய் சேதுபதி. ஏன்னா வந்து வினோத்தை நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. வினோத் வந்து அவர் வந்து அவரால் முடிஞ்சதை பாட்டு பாடியிருக்காரு, புதுசாக லிரிக்ஸ்லாம் எழுதி அவராக வந்து ட்ரை பண்ணியிருக்காரு. அந்த டாஸ்க்ல தன்னால் முடிஞ்ச அத்தனை எஃபர்ட்டும் போட்டும் அவரை நீங்கள் ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் சூஸ் பண்ணுறதுக்கு என்ன ரீசன், எப்படி நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்டையும் தனித்தனியாக கேள்வி கேட்டிருக்காரு. ஸோ எல்லாரும் அவங்க பதில் கொடுத்துருக்காங்க. எஃப்ஜே கிட்ட வந்து நீங்கள் வார்டனா நீங்கள் இருந்தீங்களா, இல்லை நீங்கள் வந்து அந்த டாஸ்க்கை அந்த டாஸ்க்கான அந்த என்ன சொல்றது கேரக்டரா நீங்கள் இருந்தீங்களா அப்படின்னு கேட்டப்போ நான் ரெண்டுமாவே இருந்தேன் அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் பேசணும்னு பேசாதீங்க எஃப்ஜே அப்படிங்கிற ஒரு இதையும் சொல்லியிருக்கிறத பார்க்க முடியுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு எல்லா விஷயத்தையும் கவர் பண்ணியிருக்காரு விஜய் சேதுபதி அப்படின்னு நான் பார்க்குறேன். ஆல்மோஸ்ட் எல்லா விஷயத்தையும் கவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்குறேன். பார்க்கலாம் என்ன இந்த சாட்டர்டே எபிசோட் எப்படி போகுது அப்படின்னு பார்க்கலாம். பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் பேசலாம் அதை பற்றி. ஓகே ஹரிஷ், see you tomorrow then. Thank you.